மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். வீடுகளில் பல்லி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சகுன சாஸ்திரம் சொல்கின்ற உண்மைகள் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். எல்லோருடைய வீடுகளிலும் பொதுவாக கரப்பான் பூச்சி, பல்லி, வண்டு, தும்பி, எலி என பல வகையான பூச்சி இனங்கள் இருக்கின்றது. ஆனாலும் சிலர் வீடுகளில் இருந்தால் அதனை அடித்து விரட்டி விடுவார்கள். ஆனால் சிலர் தங்களுடைய வீடுகளில் பூச்சி தானே இருந்துட்டு போகட்டும் என்று சிலர் சாதாரணமாக விடுவார்கள். அப்படி இருக்கின்ற இடத்துல இதுல விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிகளும் இருக்கின்றது. அதாவது கரப்பான் பூச்சி வீடுகளில் இருக்கிறதால தொற்று நோய் உண்டாகும் என்று அறிவியல் ரீதியாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது எலி இருந்தால் எலி வீடுகளில் சாப்பிட்ட உணவை நாங்கள் சாப்பிட்டா எங்களுக்கு எலிக்காய்ச்சல் வரும் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும், உடல் கோளாறுகள் வரும் என்றும் அறிவியல் ரீதியாக இவ்வாறு காரணங்கள் இருந்தாலும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம், சாஸ்திரம் என பலவற்றை நம்புகின்றவர்கள் அதிகமாகவே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது ஆரம்பத்தில் முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கையாகவும் இந்த விடயங்கள் இருந்து வருகின்றது. இப்படி இருக்கின்ற இடத்துல அதிகமானவர்கள் வீடுகளில் பல்லியை கண்டால் சிலர் பயப்படுவார்கள், சிலர் பல்லி தானே என்று சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் சிலர் பல்லியை பார்த்தவுடன் பெருசா கத்தே கூச்சலிட்டு ஆரவாரம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற இடத்துல வீடுகளில் பல்லி இருந்தால் என்ன நடக்கும், இதனால் உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு என்று கேட்டால் என்ன நன்மை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்ற விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகின்றோம். அதாவது வீட்டுல பல்லி இருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை மனதில் எண்ணியோ அல்லது வேறொருவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதோ பல்லி எங்களுடைய வீட்டின் சுவர் கதவுகள் அல்லது சிவர்கள் அல்லது ஜன்னல்கள், கதவு, சைட் அப்படி எல்லாம் இருந்து பல்லி கத்தினால் நாங்கள் நினைக்கின்ற விடயம் நடக்கும் என்ற மாதிரி முன்னோர்கள் ஆரம்பத்திலிருந்து பழக்கி வந்த அந்த விடயத்தை சாஸ்திரம் என்ன கூறுது என்று பார்த்தால் ஆம், அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று கூறுகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒரு விஷயத்தை மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அது அந்த உயிரினமான பல்லிக்கு விளங்குமாம். அப்போ அந்த பல்லி நாங்கள் நினைக்கின்ற விடயம் கைகூடும் என்று நாங்கள் கேள்வியாக எழுப்பும் பொழுது பல்லி இல்லை இது நடக்கும் என்ற மாதிரி சொல்கின்றதை நாங்கள் நம்பி ஒரு விடயத்திற்கு இறங்கினால் அந்த விடயம் முற்றாகும் என்று கருதப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற விடத்து ஜோதிட நம்பிக்கையின்படி பல்லி பண விஷயங்களில் மங்களகரமானதாக திகழுமாம். அதாவது நாங்கள் எங்களுடைய வீடுகளில் 3 தடவை ஒரு பல்லியை ஒரே இடத்தில் பார்த்தோம் என்றால் நாங்கள் நினைக்கின்ற விடயமும் எங்களுக்கு செல்வ செழிப்பும் மிகுந்து நாங்கள் சிறப்பாக வாழுவோம் என்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. சிலர் தங்களுடைய இடங்களில் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பல்லியுடைய சிலையை வைத்து வழிபடுவார்கள். அதாவது பூஜை செய்வார்கள். தங்களுடைய வீடுகளில் பூஜை செய்தால் நல்ல நன்மைகள் கிடைக்கும், பணவரவு வரும், பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும் என்ற மாதிரி எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்ட விடயங்களை தொகுத்து இவ்வாறு சிலர் தங்களுடைய வீடுகளில் பல்லிக்கு பூஜையும் செய்வார்கள். அதாவது பல்லி சிலை, ஏன் பல்லி சிலைக்கு பூஜை செய்கின்றார்கள் என்று எல்லோருக்குமே கேள்வி எழும். அதாவது இந்த பல்லிக்கு தமிழகத்தில் ஒரு தனி கோயிலே இருக்கின்றது. இந்த கோயிலில் தினமும் பூசைகள் செய்கின்ற பூசாரிகளும் இருக்கின்றார்கள் என்பதும் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம்தான். அதாவது ஜோதிட சாஸ்திரங்களின் அடிப்படையில் லட்சுமி தேவிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது பல்லி. இதனால் தான் பல்லியையும் ஒரு தெய்வமாக வழிபடுகின்றார்கள் என்பதும் ஐதீகம். அப்படி இருக்கின்ற இடத்துல நாங்க எங்களுடைய வீடுகளில் இடம்பெறுகின்ற விசேட நிகழ்வுகளின் போது பல்லியை நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்கள் நினைக்கின்ற விடயங்கள் கைகூடும், நாங்கள் எண்ணி செயற்படுகின்ற அந்த செயற்பாடு ஆனது சிறப்பான முறையில் நடைபெற்று முடிவடையும் என்பதும் சிலர் நம்புகின்ற ஒரு விடயமாக அறியப்படுகின்றது. ஆனாலும் சிலர் இதனை மூட நம்பிக்கை என்று கூறுகின்றார்கள். ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு இடம்பெற்று அவர்களும் அந்த நிகழ்வில் வெற்றியடைந்தால் மாத்திரமே இப்படி பள்ளி சொன்னால் உண்மையாக நடக்குமே என்ற மாதிரி அவர்களும் நம்புகின்றார்கள். ஆனால் சிலர் ஆரம்பத்தில் இருந்தே மூதாதையர்கள் வளர்த்த வளர்ப்பின்படி, அதாவது அவர்கள் விட்டு சென்ற இவ்வாறான சில குறிப்புகளின்படி இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்போ இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாங்க பள்ளியை பார்க்கிறது எங்களுடைய மறைந்த முன்னோர்களை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருவதாகவும் அவர்களை பார்க்கின்ற ஒரு உணர்வு போன்று எங்களுடைய மனதில் எழுமற்று இவை எல்லாத்தையும் தவிர அன்னை லட்சுமி தேவி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவது போன்று இருக்குமாம் நாங்கள் பள்ளியை பார்த்தோம் என்றால். சில கோயில்களில் மரத்தை சுற்றி பலர் நின்று கை காட்டி எதையோ காட்டுவது போன்று சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சிலைகளுக்கு உண்மையாக கூறப்பட்ட விடயம் என்ன என்று பார்த்தால் எல்லோருமே பலர் அங்கு ஒன்று கூடி பள்ளியை கை காட்டி ஏதோ கதைப்பது போன்ற ஒரு உணர்வு எழுவதாகத்தான் அந்த சிலைகள் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜோதிட சாஸ்திரங்களின் அடிப்படையில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பள்ளி சொல்வதை நம்புவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு விடயத்தை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அதே சமயம் பள்ளி கூறினால் அந்த விடயம் முற்று பெற்றால் அது உண்மை என்பது அர்த்தம். இவ்வாறு நாங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றதையும் வைத்து எல்லாவற்றையுமே நம்பிவிட முடியாது. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக நடந்தால் தான் அதை நம்புவார்கள். அப்படி இருக்கின்ற இடத்துல ஆனால் ஆரம்பத்தில் இவ்வாறான ஒரு நம்பிக்கை இருந்து வருகின்ற
போன்றது இன்றளவிலும் எங்களுடைய வீடுகளில் பள்ளி சொன்னால் உடனும் பெரியவர்கள் கூறுவார்கள், ஓ நீ நினைத்த காரியம் நடக்க போகின்றது, நீ என்ன நினைத்தா, என்ன சொல்ல வருகின்ற என்பது போன்றெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.